ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடு இன்றைக்கி டின்னருக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்பயும் போல் மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுட்டு கஞ்சியும் காய்ச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்படியே சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே காலையில் தான் செய்வேன். நைட்டு அவ்வளோ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு கிடையாது. ஸோ மார்னிங் தான் உட்காந்து வெங்காயம்லாம் உரித்தேன். ஸோ அங்கே அடுப்பை பற்ற வச்சுட்டு இங்கே காயெல்லாம் நறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாகவும் நறுக்க முடியும், அதோட டைமும் கன்சியூம் ஆகாமல் இருக்கும். சௌச்சௌ சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக ஒரு பக்கம் பருப்போட சௌச்சௌ வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கடுகு சீரகம் தாளித்து அது கூட வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியதாக சாம்பார் பொடி போட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். அப்படியே இந்த சைடு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கும் நறுக்கிட்டுருக்கேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா செய்ய போகிறேன். ராகி சேமியா இனிப்பாகவும் சாப்பிட்லாம், காரமாகவும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் பையனுக்கும் இனிப்பாக சாப்பிட பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு காரமாக தான் பிடிக்கும். அதனால் எப்பயுமே 2 விதமாக தான் செய்வேன். அப்படியே நடுவில் போய் வாசலில் கோலமும் போட்டு வந்துட்டேன். ஃப்ரைடே கோலம் பார்க்குறீங்க. இப்போ ராகி வெந்து எடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு காரமாக செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்கி அது கூட வேக வச்ச ராகி சேமியாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். இதை அவங்களுக்கு காரமான வெர்ஷன், எங்களுக்கு சர்க்கரை மட்டும் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே சைடில் எனக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக ரைசின் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் அதை குடிச்சிட்ருக்கேன். டெய்லி மார்னிங் அதை தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்காக நைட்டு டின்னருக்கு தக்காளி தோசைக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். 2 காப்பிடி அரிசி ஊற போட்டிருக்கேன். அதை எப்படி அரைக்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறத அப்புறம் பார்ப்போம். அப்படியே கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே நான் ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டேன். இது எனக்கு ஒரு குர்த்தி தைக்கிறதுக்காக ஸ்டிச்சிங்க்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்காக பார்க்கணுன்னா நான் ரொம்ப சோம்பேறி தான். ஸோ நான் என்னையை அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காகவே என்னை நானே பிஸியாக வச்சுக்கணும்னு நினப்பேன். எனக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்கு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறனால என்னால் அதில் எதுவுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே என்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கணுன்னு ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது தான் இப்போ ஸ்டிச்சிங்கில் நானே என்னால் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டிச்சிங் நான் எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமியார் டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் கல்யாணம் ஆகி அங்கே இருந்த புதுசில் நானும் அங்கே கற்றுக்கிட்டேன். டெய்லரிங் ஒர்க்குன்னு மட்டும் கிடையாது, எந்த கிராஃப்ட் ஒர்க்னாலுமே எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பர்ஃபெக்டாக பொறுமையாக உட்காந்து செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. அதில் நான் பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்கணுன்னு நினப்பேன். ஸோ பேசிக்கான ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், சுடிதார் ஸ்டிச்சிங் எல்லாமே தெரியும். டிசைனர் ப்ளவுஸஸும் ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி ஆரி எம்ப்ராய்டரியும் கற்றுக்கிட்டேன், அதனால் அதுவும் போட தெரியும். ஸோ இன்றைக்கி குர்த்தியை கட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து மிஷின் மேலே வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்காக அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகி மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும். வீடு கூட்டி அந்த ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிக்கணும். அது எல்லாத்தையும் முடித்தோடனே நம்மளை கிச்சன் கூப்பிட்டுடும். ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் இப்போ தக்காளி தோசைக்கான மாவு அரைக்கலாம். இப்போ அந்த அரிசிக்கு நான் 8 இல்லை 9 சின்னதாக இருக்கிறனால 8 இல்லை 9 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அது கூட 15 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மொறுன்னு இருக்கும் அந்த தோசை. அந்த காரத்தோடு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இது கிரைண்டரில் டேரெக்டாகவும் போட்டு அரைக்கலாம். பட் என்னோடய கிரைண்டரில் மிளகாய் வத்தல் அரைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியோடு அதையும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட அரிசியவும் சேர்த்துக்கிட்டேன்.
அப்படியே இந்த பக்கம் மாவை போட்டு விட்டுட்டு அந்த பக்கம் பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு நானும் பாத்திரம் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியும் மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம கிச்சனில் தான் இருக்கணும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு ஓடிட்டுருக்கையிலேயே பாத்திரத்தையும் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுங்கிறதே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தான். பட் வேறு வழி இல்லை, நம்ம தான் தேய்ச்சாகணும். அதனால் அப்படியே ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சுக்கிட்டே இல்லை ஏதாவது ஒரு சாங் கேட்டுக்கிட்டே நம்ம இந்த ஒர்க் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கஷ்டமும் தெரியாது, ஃபாஸ்ட்டாக முடிக்கவும் செஞ்சிடலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நான் பாட்டு போட்டு பாட்டு கேட்டுகிட்டே பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். மாவு வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே பாத்திரம் ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி முடித்தாச்சு. பாத்திரம் தேய்ச்சி முடிக்கவும் கையோட சிங்கையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு திண்டையும் தொடச்சி விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் சோம்பேறித்தனமாக இருப்பேன். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்குள்ளே போகணும். ஸோ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதோட மாவும் அரைச்சி தோண்டி எடுத்தாச்சு. கையோட கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேன். இது புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அதனால் அரைச்ச மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்காக ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் எடுத்து டைடியப் ஒர்க் மட்டும் பண்ணுவோம். டைடியப் ஒர்க் அப்படின்னா அந்தந்த பொருளை அதாவது பிளேஸில் எடுத்து வைக்கிறது. ஸோ அது மட்டுமே செஞ்சால் கூட வீடு ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும், நமக்கு பார்க்கவுமே நீட்டாக இருக்கும். அப்படி இருந்துட்டாலே நம்மளோட வீடு யாராவது வராங்க அப்படின்னா கூட நமக்கு அதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. எப்பயுமே வீடு ஓரளவுக்கு ப்ரெசன்டபுளாகவே இருக்கும். ஸோ அதுக்காக இதை நான் ஃபாலோ பண்ணுறது. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி அந்தந்த பொருளை எடுத்து வைக்கிறது. ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி இருக்க 10 மினிட்ஸ் எந்த பிளேஸ் பார்க்கையில் நமக்கு ரொம்ப டஸ்ட்டாகவோ அது மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்த மட்டும் அப்போ கையோடு க்ளீன் பண்ணி விட்டுறது. ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு ஒதுக்கிட்டோன்னா போதும். எப்போயுமே க்ளீனாகவே வச்சுக்கலாம் வீடை. ஸோ இந்த ஒர்க்கும் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டீ போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் டைம் கிட்ட வரையில் திருப்பி கிச்சனுக்கு எல்லா பொருளையும் கழுவின பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கழுவுறதை தாண்டி அதை எடுத்து வைக்கிற வேலை அதை விட ரொம்ப கஷ்டமானது தான். பட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிரைண்டரையும் கையோடு தொடச்சி அதை எடுத்து அதோட பிளேஸில் வச்சாச்சு. மோஸ்ட்லி கவுண்டர் டாப் மேலே நான் பெருசாக எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப் மேலே ஒரே ஒரு ஸ்டாண்டும் ஒரு பேஸ்கெட்டும் தான் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் டீ தூள், காஃபி தூள், புளி, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் டிஷ்யூஸ் வச்சுருக்கேன், அதுவும் அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். மற்ற எதுவுமே கவுண்டர் டாப் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். ஏன்னா இடம் ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா காலையில் குக் பண்ணி எடுத்து வைக்கல நான் மோஸ்ட்லி எல்லாமே கவுண்டர் டாப்பில் வச்சு தான் கட் பண்ணுவேன். அப்படிங்கல ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறது. பாத்திரம் எடுத்து வச்ச கையோட நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்திரமும் தேய்ச்சி முடித்தாச்சு. என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தனால அவனோட டிஃபன் பாக்ஸு, நாங்கள் டீ குடித்தது அது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ தக்காளி தோசைக்கு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தோசை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதில் நான் எப்படி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா ஃப்ளோயியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு அந்த மொறுமொறுன்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றி இழுகலாம் மாட்டோம். ரவை தோசை ஊற்றுற மாதிரி நல்லா சுற்றி ஊற்றுறது தான். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் மாவுக்கும் சட்னி ரெண்டுத்துக்குமே தாளிச்சாச்சு. தோசை இந்த மாதிரி தான் ஊற்ற போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தேய்க்க வேண்டியதான். நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆகிடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 2 தோசை சட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இல்லாமல் இருக்கும், நமக்கும் சீக்கிரமாக வேலை முடியும். அப்படிங்கல என் பையனும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு உட்காந்துருவாங்க. அப்படிங்கல 2 சட்டி போட்டால் தான் சீக்கிரமாக வேலை நடக்கும். அப்படிங்கிறதுக்காக 2 தோசை சட்டியும் போட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன்.
இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரவும் தான் அது திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி திருப்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா தோசை பிஞ்சிரும். ஸோ எனக்குமே பாருங்கள் இந்த சைடு உள்ள தோசை லைட்டாக பிஞ்சிருச்சு. பட் அந்த சைடு அந்த கடாயில் வந்த தோசை ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் தக்காளி தோசை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடையில இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய 1 டே ரொட்டீனை தான் இன்றைக்கி நான் விலாகாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஆல்சோ வேறு எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.